கான்செப்ட் 4 பார்க்க போகிறோம். ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் கன்சியூமபிள் ஐட்டம்ஸ். சரிங்களா? கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம்? ஒரு கிளப் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க, சில மெட்டீரியல்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் சரி, இல்லை ஸ்டேஷ்னரி ஐட்டம் சரி, மெடிசன் சரி, எது இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க, கன்சியூம் ஆகுவாங்க. ஆனால் மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க இங்கே இந்த இடத்துல. சரி, இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்குறோம், நம்ம ஃபார்மேட்டில் என்ன பார்க்குறோன்னா, பாருங்கள், எக்ஸ்பெண்டிச்சருக்கு இன்கம் இருக்குது. ஓகேங்களா? இது எப்படி இருக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மாதிரி தான் இருக்கும் இது கூட. ஆனால் நம்ம இங்கே என்ன பார்க்குறோம், பர்ச்சேஸ் பார்க்குறோம். கரெக்டுங்களா? பட் பர்ச்சேஸ்லாம் நம்ம எங்கே பார்த்தோம், ட்ரேடிங்கில் பார்த்தோம். கரெக்டாக? ட்ரேடிங் எதுக்காக நம்ம போடுறோம், நம்ம ட்ரேடிங் வந்து நம்ம போடுறது வந்து ஒரு சம் ப்ராடக்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஓகே, மேனுஃபேக்சர் பண்ணுறதால நம்ம ட்ரேடிங்கில் அது டேரெக்டாக அது ரிலேட் இருக்கிறதால நம்ம பண்ணுறோம். பட் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், அதை கன்சியூம் பண்ணுறோம். ரைட்? ஸோ நம்ம கண்டிப்பாக ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா, நிறைய பேர் இருக்காங்கன்னா, நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணி ஆகுவோம். ஸோ அதுதான் இங்கே இருக்குது. ஓகேங்களா? கண்டிப்பாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், அதை வந்து நம்ம எக்ஸ்பெண்டிச்சரில் காட்டுவோம் கண்டிப்பாக அதை. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை அமௌண்ட் எழுதிக்கோங்க. அப்புறம் வந்து அது கூட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பர்ச்சேஸ் பண்ணால் பர்ச்சேஸ் அது ஆட் பண்ணிடுவீங்க இதில். அதுக்கப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்கோ அது மைனஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், இந்த க்ளோசிங் ஐட்டம் இந்த அமௌண்ட் எங்கே எடுத்துகிட்டு போவீங்கன்னா, உங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் காட்டுவீங்க. பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் அசட் சைடில் உங்களோட க்ளோசிங் ஸ்டாக். ஓகே, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்க அமௌண்ட் தான் நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போவீங்க, இங்கே எழுதுவீங்க. சரிங்களா? ஓகே, ஸோ இங்கே எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இப்போ சப்போஸ் உங்கள் இந்த ஐட்டம்ஸில் ஏதாவது உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, அதை கூட இங்கே நீங்கள் இன்கம் சைடில் எழுதிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது இந்த நீங்கள் ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, அதை சேல் பண்ணி உங்களுக்கு வந்து இன்கம் வந்திருக்கு, அப்போ எங்கே எடுத்துகிட்டு போவீங்க, அதை நீங்கள் அந்த அமௌண்ட்டை இன்கம் சைடில் இந்த பக்கம் காட்டிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம எதுக்கு வந்து இந்த பர்ச்சேஸ் ஐட்டம்ஸ் இங்கே எழுதுகிறோன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் நான். ஓகேங்களா? ட்ரீட்மெண்ட் ஆஃப் கன்சியூமபிள் ஐட்டம்ஸில் இப்படி தான் வரும், இப்படி தான் நீங்கள் போடணும் இந்த சம்மை. சரிங்களா? ஓகே, ஸோ கான்செப்ட் 4ல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் இதுதான் ஃபார்மேட்டு. ஸோ கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் அடிச்சிடும்.